திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வைகாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இந்த மாதம் பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலே இருக்க போகிறார். ஆட்சி பலம் பெற்று பலமாக இருக்க போகிறார். அடுத்தது புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 15ஆம் தேதிக்கு மேல தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று போக போகிறார். அடுத்தது குரு பகவான் 18ஆம் தேதி உச்சமாகிறார். அதாவது நம்ம குரு பயிற்சி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பயிற்சி இந்த மாசம் 18ஆம் தேதி நடக்குது. இப்ப பாருங்க, இந்த மாசம் செவ்வாய் ஆட்சி, புதன் 15ஆம் தேதிக்கு மேல ஆட்சி பெறக்கூடிய காலம், இதெல்லாம் அருமையா இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குருவும் உச்சம். அதே போல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிக்கிறாங்க. அதாவது புதனுடைய வீட்டுல சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. இது சுப கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், மிகப்பெரிய ஒரு யோகம். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே கண்டிப்பா ஒரு நன்மைகளை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதே போல மாதம் நம்ம சொல்லக்கூடிய பலன்ல இது நடக்கும், இது நடக்காது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்குறோம். நடக்கின்ற விஷயத்தை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. இது வராது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்றத விட்டுருங்க. அல்லது இது நடக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. மத்த எந்த விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா கிரகங்கள் அது தன்னுடைய கடமைகளை சரியாக செய்வாங்க. நம்ம தூங்கிடலாம், கிரகங்கள் தூங்காது. ஒவ்வொரு நொடியும் அவங்க என்னென்ன பண்ணணுமோ அது கரெக்டா ஒரு சின்ன ஒரு விஷயத்த கூட விடாம நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கறத உண்மை. அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளவு யோகங்களும் இந்த மாசம் நடக்க போகுது. இந்த கிரக சேர்க்கைகள், கிரக கூட்டணி, அதே போல பரிவர்த்தனை யோகம், இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நாம இப்ப முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் புதன், அதாவது உங்க ராசி அதிபதியானவர் பலம் இல்லாம இருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும். அதாவது எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் 15ஆம் தேதிக்கு மேல எடுக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, விரயத்துல இருக்கும்போது தேவையில்லாம கொண்டு போய் பணம் இறக்குறது, ஒரு பயணங்கள் போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் விரயத்திலையும் தேவையான அலைச்சலும் தேவையில்லாத பயணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும். அதே 15ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறது, ஆட்சி பலம் பெறுகிறது. அப்ப நீங்க பலமாயிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம பலமானா நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா, நம்ம ஸ்ட்ராங்கா தெளிவா இருப்போம் இல்லையா. அப்ப லக்னாதிபதி, அதாவது ராசி அதிபதி புதன் பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இப்ப பலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்க நினைத்தது எல்லாமே நடக்க போகுது. பணவரவு, பொருளாதாரம். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. அப்ப வீடு மனை சொத்துக்கள் வாங்குறது. இப்ப 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னா ஒரு இடம் விற்கிறதுக்கு, ஒரு வீடு விற்கிறதுக்கு, ஒரு வண்டி வாகனங்கள் விற்கிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. சோ ஏதாவது இப்ப விரயம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா விரயம் பண்ணலாம். விரயம் பண்றதுக்கு நேரங்காலங்கள் இப்ப நடக்குது. அதனால இந்த 15ஆம் தேதிக்கு மேல விரயம் பண்ணும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல பிரதிபலனை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த சேலரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்துக்கு இந்த மாசத்துல குறைவில்லைங்க. எப்படி காசு பணம் சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி வந்துடும். அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா 5 குடையவரான சுக்கிரன் ராசிக்குள்ளேயே இருக்கார். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா இருக்குங்க இந்த மாசம். தைரியமாக இருக்கலாம். குழந்தைங்களோட தேவையை பூர்த்தி பண்ண போறீங்க. குழந்தைங்களோட லைஃப் நல்லா இருக்க போகுதுங்க. அவங்களுக்கு ஒண்ணு நீங்க பார்த்து செய்வீங்க. இந்த மாசம் நீங்க பார்த்து செய்யற எல்லா விஷயமே அவங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. நிறைய நம்பிக்கையோடு இருக்கலாம். நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கறது மாதிரி நம்பிக்கையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை சேர போகுது அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் 7 மற்றும் இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியான 11ஆம் வீட்டிலேயே நிற்கிறார். அருமையான காலகட்டங்கள். மனைவி மூலமாக வருமானம், கணவர் மூலமாக வருமானம், எதிர்பார்த்த இடத்துல பண வரவு கிடைக்கிறது, மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, நல்ல வரன் அமைந்து வருவது. இந்த மாசம் வரக்கூடிய வரன் எல்லாமே கொஞ்சம் வசதி வாய்ப்புகளோட உங்களை விட கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே நிறைவேற போகுது. சோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு எல்லாமே கைப்பிடி வரப்போகுது. திசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னுமே நான் சொல்றது நல்ல பலன்கள் நடக்கும். 4ஆம் அதிபதி, அதாவது 3ஆம் அதிபதியான சூரியன் 12ல போய் மறைகிறார். 3 குடையர் 12ல மறையும் போது கொஞ்சம் மனசு தளரும், கொஞ்சம் பய உணர்வு ஏற்படும். ஏன்னா இப்பயே முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா டிராப் ஆகி ஆகுதே
அல்லது என்னால அதை செய்ய முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் மனசு பதட்டமாகவும் கொஞ்சம் பயம் வரும். ஆனா தைரியமா செயல்படுங்க. ஏன்னா ராசி அதிபதி புதன் நல்லா இருக்காரு. அதனால நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். பின்னோக்கி போக மாட்டீங்க. எப்படியும் இந்த மாசம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னோக்கி தான் வரும். நீங்க எதை பண்ணினீங்கனாலும் அது உங்களுக்கு சக்சஸா பண்ண போகுது. தைரியமாக இருக்கலாம். ஏன்னா குரு பகவானும் உங்க ராசிக்கு 18ஆம் தேதிக்கு மேல உச்சம் ஆகிறார். பெரிய ஜாக்பாட்டான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கு. தொழில் வளரும். அதற்குண்டான வளர்ச்சிக்கு உண்டான ஒரு தொடக்கமா கூட இந்த மாதத்தை எடுத்துக்கலாம். நல்ல வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி. தொழில் இருந்த அந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச தொழில் கூட மீண்டும் புதுப்பிக்க போகுது. அதனால இத்தனை கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசி அதிபதியான புதன் அருமையா இருக்கிறார். குலதெய்வ ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து உங்க முன்னோர்களே, உங்க குலதெய்வமே உங்க கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயத்துக்கும் கண்டிப்பாக கூட இருந்து வெற்றி பாதையை காண்பித்தே கொடுப்பார். அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. நம்பிக்கையா இருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உங்க ஜாதகத்துல இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. இப்போ உங்க ராசிக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா கொடுத்துருக்குறோம். இப்ப இந்த மாற்றங்கள் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா மாதம் மாதம் கிரகங்கள் கண்டிப்பா மாறும். இந்த முறை உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதோ அதை நோக்கி மட்டும் உங்களுடைய பயணத்தை வைங்க. ஆரம்பத்திலேயே அதான் சொன்னேன். இந்த கிரகங்கள் எதை நோக்கி பயணத்தை கொண்டு போறாங்களோ அதை நோக்கி மட்டும் நீங்க பயணப்படுங்க. அது மட்டும்தான் நல்லா இருக்கும். அதாவது இப்ப சுக்கிரன் நல்லா இருக்குது அப்படின்னு உங்க ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். இந்த சுக்கிரனுக்கு உண்டான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது நல்லா இருந்தா அதை மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. கவனிப்பா பாருங்க. அது மட்டும் தான் நடக்கும். இது செய்ய வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. இதுதான் முழுமையான உண்மை. அதே போல உங்க ஜாதகத்துல தசாபுத்தியும் அதே போல பாத்துட்டீங்கன்னா மற்ற கோச்சார கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா நிச்சயமாக நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. ஒவ்வொரு மாதமும் கடவுள் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதான் கொடுப்பாரு. இது நம்ம சொல்லும் பொழுது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவாக நீங்க எடுத்துக்கணும். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை பதிவா நீங்க எடுத்துட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்கள் ஆக முடியாது. நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல பார்த்தா இந்த மாசம் எனக்கு இது நடந்துச்சு, இது நடக்கல அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்காங்க. அதே போல நடந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா இந்த கிரகங்களுக்கு உட்பட்டுதான் நடக்கும். நடக்காம போகுது அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கலாம், அல்லது உங்க ஃபேமிலி ஜாதக ரீதியாக, உங்க குடும்ப ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய யோகத்தை இதை தடுக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் இருக்கு. சோ அதனால உங்க ஜாதகத்தை நீங்க உங்க அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து கன்சல்ட் பண்ணி கொள்வது என்பது ஒரு நல்லது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.